ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளியை வச்சு சிம்பிளாக ஸ்கின் ஒயிட்னிங் சோப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பெருசாக எந்த இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சு ரொம்ப சூப்பராக எப்படி சோப் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தக்காளியை சமையலுக்கும் சருமத்துக்கும் யூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியும். இன்றைக்கி வாங்க சோப் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல பழமான தக்காளியாக எடுத்துக்கலாம். தக்காளியில் இருக்கிற மைக்ரோபின் சருமத்தில் சுருக்கம் வராமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் தக்காளியில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் தன்மை சருமத்தில் பருக்கள் வராமல் பார்த்துக்கும். இதில் இருக்கிற விட்டமின் டி சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரித்து கொடுக்கும். அதனால் நம்ம ஸ்கின் ரொம்ப டைட்னிங்காக இருக்கும். தக்காளி எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கூடவே ஆலுவேரா ஜெல் சேர்த்துக்கிறேன். இது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான ஆலுவேரா ஜெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கடையில் எந்த அளவுக்கு கெமிக்கல் ஃப்ரீயாக கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால் வீட்டில் இருக்கிற ஆலுவேரா ஜெல்லு சேர்த்துக்கோங்க. இது 2 பக்கங்கள்லையும் ஓரங்களில் முட்கள் மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கத்தி வச்சு எடுங்க, ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா சென்டராக இருக்கிற இந்த ஸ்கின்னையும் இந்த மாதிரி நைஃப் வச்சு எடுத்துடலாம். இதை எடுத்ததுக்கப்புறமா கத்தியில் இந்த மாதிரி லைட்டாக வெட்டி எடுத்துருங்க. ஒரு ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா அந்த ஸ்கின்லேருந்து ஜெல் மட்டும் தனியாக ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போது கட் பண்ணி வச்ச 2 தக்காளியும் ஆலுவேரா ஜெல்லையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கூட அந்த தோல் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த டொமேட்டோ பேஸ்ட்டை அப்படியே நம்ம சோப் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணாலும் எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம ஷாப்ஸ்லாம் வாங்குற மாதிரி கிறிஸ்டல் கிளியராக ஒரு சோப் வேணும்னா நம்ம இந்த ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா வடிகட்டி டொமேட்டோ ஜூஸ் எடுத்தாச்சு. இப்போது இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் நான் ஆலிவ் ஆயில் ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக விட்டமின் இ டேப்லெட்டும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் ஆப்ஷனல் தான். இதில் கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்கின் டைட்னிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நான் இதில் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். நான் இதில் பஞ்சாரஸ் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்தா போதும். நம்ம ஸ்கின்ல இந்த பிளாக் மார்க்ஸ் இல்லாமல் ரொம்ப கிளியர் ஸ்கின்னாக வச்சுக்கிறதுக்கு ரோஸ் வாட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இப்போ சோப் பேஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சோப் பேஸ் நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். 1 kg சோப் பேஸ் 320 சம்திங் தான் இருந்துச்சு. இந்த 1 kg சோப் பேஸில் கிட்டத்தட்ட ஒரு 20 சோப் நம்ம ரெடி பண்ணலாங்க. இப்போ இந்த சோப் பேஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் இப்போ சோப் பேஸை போட்டு மெல்ட் பண்ணுவோம். அந்த டைமில் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக மெல்ட் ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே ஹெல்த்தி ஸ்கின்னுக்காக நிறைய காஸ்ட்லி சோப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் அது எல்லாமே டெம்பரரி சொல்யூஷன் மட்டும்தான். நம்ம இந்த மாதிரி சோப் பேஸ் வாங்கி வீட்லேயே சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி சோப் ரெடி பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். பெர்மனெண்ட்டாகவே நம்ம ஸ்கின் ரொம்பவே க்ளோ ஆகிறதையும் ஸ்கின் ஒயிட் ஆகிறதையும் நம்ம கண் கூட பார்க்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க சோப்பை எப்படி மெல்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நான் ஹேண்டில் வச்ச பாத்திரமாக வச்சுக்கிறேன். நம்ம மெல்ட் பண்ணும்போது கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி பிடி வச்ச பாத்திரமாக எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோப் பேஸை இதில் போட்டுக்கலாம். நம்ம போட்ட ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். லேசாக சூடாகும் போது கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க. ஒருவேளை ஹீட் அதிகமாக இருந்தால் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு வாட்டி கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க. இதில் நான் பேஸ் போட்டு 5 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த மாதிரி நல்ல தண்ணியாக மெல்ட் ஆகி வந்துடும். இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸை ஊற்றுனதுக்கப்புறமா லேசாக கலந்து விட்டுக்கலாம். இதை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஹீட் பண்ணால் போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த சோப் லிக்விட் வந்து அந்த கடாய் மேலேயே இருக்கட்டும். அந்த ஹீட் இருக்கும்போது சோப் பேஸ் வந்து கட்டாமல் இருக்கும். அதுக்காக அந்த ஹீட்லேயே அப்படியே வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம சோப் செய்கிற மோல்டை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிலிக்கான் மோல்டில் தான் செய்கிறேன். இதில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள் வீட்டில் சின்ன சின்ன பேப்பர் கப்ஸ் இருந்தால் கூட செஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் ஸ்டீல் பவுல்ஸில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். இதில் லைட்டாக கோகோனட் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். டைரெக்டாக நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே இந்த மோல்டில் ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் லிக்விட் ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு 2 சோப் வந்தால் இன்றைக்கி போதும். அதனால் 2 சோப்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரெடி பண்ணியிருக்கேன். மோல்டில் எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கப்புறமா அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் 2 மணி நேரத்துக்கு விட்டுடலாம். அழகாக சோப் ரெடி ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் கூட ஒரு 1 hour வச்சுருங்க, ஈஸியாக ரெடி ஆயிரும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்மளோட டொமேட்டோ சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட பிசுப்பு இல்லாமல் ரொம்ப கிளியராக சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதை நம்ம இந்த மோல்டை ஓரங்களில் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போதும், அழகாக மோல்ட் அவுட் ஆயிரும். இதுக்கு ரொம்பவே ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். சோப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நார்மலாக வச்சு எல்லா ஷாப்ஸ்லையும் வாங்குகிற சோப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த தக்காளி சோப்பில் நம்மளோட ஸ்கின் ரொம்ப கலர் ஆகிறது மட்டும் இல்லாமல் கரும்புள்ளிகள் இருக்காது, முகப்பரு வராமல் இருக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து ஆன்டி ஏஜினிங்காக ரொம்பவே சூப்பராக பார்த்துக்கோங்க. நேரங்களில் வெயிலில் போகிறதால நம்ம ஸ்கின்னில் டேன் இருக்கும். இந்த சோப் யூஸ் பண்ணும்போது இமீடியட்டாக அந்த ஸ்கின் டேனை வந்து ரிமூவ் பண்ணிடும். அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிம்பிள் இன்க்ரீடியன்ட் போட்டு அழகாக சோப் ரெடி பண்ணி பாருங்கள். நீங்களே வித்தியாசத்தை உணர்வீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டொமேட்டோ சோப் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் சோப்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ தெரியறதை நானே ஃபீல் பண்ணேன். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெலிஷியஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் செய்ய ரெடியாக இருக்கோம்.